எஸ், எஸ் ஆர் நாட்? எஸ் சார், புரிஞ்சுது சார். ஓகே. இன்றைய செஷன் வந்து எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு சில கருத்து பதிவுகள் சொல்ல முடியுமா? சரி, ஓகே, நோ வரிஸ். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். ஸோ அதே போல இந்த பேச்சுலர் எம்டிஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க சாரி சார், ஐம் லீவிங் கோ அவுட் நோ. ஓகே, தேங்க்யூ மேம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பேச்சுலர் எம்டிஸ் அப்படிங்கிறது நீங்க இந்த மாதிரி வந்து ப்ராக்டிகல் லைஃபோட ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா வரக்கூடிய வாரங்கள் எதிர் சாட்டர்டே, அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரத்திலிருந்து வரக்கூடிய சாட்டர்டே அப்படிங்கிற பேர்ல வந்து எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் 7 to 8:30 வந்து ஜூம் மீட்ல வந்து இதே மாதிரி வந்து நமக்கு பேச்சுலர் எம்டிஸ் கிளாஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கலந்துக்கலாம். பட் அதுக்கு வந்து என்னன்னா பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து அதுக்கு கொடுக்க வேண்டி வந்திருக்கும். அதாவது என்னன்னா ஃபீஸ் கட்டணம் அப்படிங்கிறது அதில் வந்து நன்கொடை அப்படிங்கிற பெயர்களை வந்து செலுத்த வேண்டி இருக்கும். ஸோ அப்போ அதில் என்னென்னலாம் சார் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னா இதுவரையில வந்து யாராவது வந்து நீங்க எங்கேயாவது ஃப்ளவர் அப்படி படிச்சிருக்கீங்க அல்லது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அல்லது வந்து நாமளே மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யாரு எங்க என்ன விஷயங்களா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நபர்களுக்குமே இதுவரையில யாரும் எங்கும் சொல்லாத அல்லது தெரியாத விஷயங்களோட மிக மிக எளிமையாக ஃப்ளவர் எம்டி விட வந்து ரொம்ப சிம்பிளா கத்துக்கவே முடியாது சார் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக எளிமையாக இருக்கக்கூடிய வகுப்பு. அதுல ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா எய்தர் வரக்கூடிய சாட்டர்டேல இருந்து கிளாஸ் இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் சாட்டர்டே இந்த டேட்ஸ்ல வந்து இருக்கும். அதை பத்தின ஒரு சில அறிவிப்புகள் அப்படிங்கிறத நான் இப்போ ஸ்லைடு வந்து நான் ஷோ பண்றேன். ஸோ தட் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வால்நட் அப்படிங்கிற ஜோக்கரோட எப்படி கம்பேர் பண்ணி பார்த்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ வால்நட் ஃப்ளவர் ரெமடியை வந்து பார்க்காதவங்க தயவுக்கு வந்து இந்த ஃப்ளவர் ரெமடியை பார்க்கலாம். சரி, இந்த மேல இருக்கக்கூடிய அந்த ஜோக்கருடைய அந்த ரெட் அண்ட் அந்த எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சிரிச்ச மாதிரியோ இல்லை கைகளை விரிச்ச மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையும் கீழே ஒரிஜினலா இருக்கக்கூடிய அந்த வால்நட்டோட அந்த ஃப்ளவரையும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க மாதிரி தெரியுதா? கொஞ்சம் ஏதாவது வந்து கோயின்சிட் ஆகுற மாதிரி யாருக்காவது தெரியுதா? எஸ், எனிவன்? இருக்கு சார். ஆனா நீங்க எப்படி சார் இப்படி இமேஜின் பண்ணீங்கன்னு தெரியல. அப்படியா? ஓகே ஓகே, ரைட். தேங்க்யூ இருக்கு. மேடம், தேங்க்யூ. ம். சரி, ஆ. இருக்கு, அப்படியே வேற மாதிரி இருக்கு சார் அப்படிங்கிற இல்ல மாதிரி. இருக்கு. பட் ஆனா இது வந்து யாருமே இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு என்ன சொல்றது, யோசிக்க மாட்டாங்க இல்லையா? ம் ஜோக்கர்னா அந்த மாதிரி கம்பேர் பண்ணி இமேஜின் பண்ணி ரொம்ப கஷ்டம் ம் தான் சார். எஸ், கிரேட். கஷ்டம். இந்த உண்மையிலே ஒப்பீடே கிரேட். வித்தியாசமா இருக்கு ஆமா, சார். ரொம்ப கிரேட் நீங்க உண்மையிலே. ஓகே, ம். அதான் பாத்தீங்கன்னா நாம எதையுமே மிஸ் பண்ணிட கூடாதுன்னு சொல்லிதான் மேல டாப்ல வந்து நம்முடைய ஐயா, அதாவது நம்முடைய மலர் மருத்துவத்திற்கான ஒரே ஒரு பொக்கிஷம் எட்வர்ட் பேட்ச் அவர்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி என்ன நானும் மிஸ் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக கடைசியில வந்து என்னுடைய போட்டோ இமேஜ் அப்படிங்கிறதையும் நான் இங்க வச்சிருக்கேன். சார் என்ன சார் பேச்சுலர் ரெமடியில் மட்டும் உங்க போட்டோ வச்சுக்கிட்டு ஒரிஜினல் ஜோக்கர்ல வந்து அவருடைய போட்டோ வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஜோக்கர் அப்படிங்கிறத வந்து ஒரிஜினல் ஃப்ளவர் ரெமடி அப்படிங்கிறது இப்ப நமக்கு ரீசெண்டா எட்வர்ட் பேட்ச் அவர்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இல்லையா? ஜோக்கர்ங்கிறது அதற்கு முன்னாடில இருந்து இந்த ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் தானே. ஃப்ளவர் ரெமடி நம்ம தெரியறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஜோக்கர்ங்கிறது தெரிஞ்சிருக்கும் தானே. ஆமா ஆமா, கரெக்ட். அப்போ ஜோக்கர்ங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சது தெரியலங்கிறத விட நம்ம ஜோக்கர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ள யாராவது இருந்திருப்போம், சிரிச்சிருப்போம், பேசியிருப்போம், நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருப்போம். அப்போ ஃப்ளவர் ரெமடியை வந்து கண்டுபிடிச்சிருந்தாலும் சரி, கண்டுபிடிக்கல அப்படின்னாலும் சரி, அந்த ஜோக்கர் அப்படிங்கிற தன்மைகள் வந்து நாம அன்றாட லைஃப்ல வந்து பயன்படுத்தியிருப்போம். ஒரு சில நேரங்கள் நாமளாகவே அதுவாகவே இருந்திருப்போம். அப்படிங்கிறதுனால அந்த ஜோக்கர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அவருடைய புகைப்படமும், இந்த ஜோக்கர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து என்னோட புகைப்படமும் கொடுத்துருக்கேன். அப்படியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா சார், மேட்சிங் கொஞ்சம் கரெக்டா மேட்ச் ஆகுது சார், ஒயிட் பேக்ரவுண்ட் அவர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல மேட்ச் ஆகுறாரு, நீங்க கிரீன் கலர்ல இருக்கிற இந்த கிரீன் கலரோட மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் வந்து அது அதுவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது நீங்க எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியும்னு நினைக்கிறேன் இல்லையா?
நல்லா இருந்துச்சு சார். ஏன் சார் வந்து திரும்ப எடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ஆமா சார். சரி. அடுத்து இத பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதே மாரி தான் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் பிக்சர் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்னும் சூப்பரா வந்து மேட்ச் ஆகுற மாரி இருக்கும். சரி. ஸோ இந்த மாரி வந்து இன்னும் எப்படி சொல்றதுன்னா வந்து, நம்மை நாமே வந்து நெறைய எக்ஸாகரேட் பண்ணி அப்படிங்க சொல்லணும் அப்படிங்கிறது இல்ல. இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து இதுதான் அப்படிங்கிற மாரி. அப்ப வந்து ஃப்ளவர் ரெமடி வந்து நம்ம நெனைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப மிக எளிமையாக தெரிந்து கொள்ள முடியும். அதற்கான நேரமும், அதற்கான ஆர்வமும் இருந்தது அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தராலயுமே மிக எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். சரி. இதில ஒரு இன்னொரு நம்ம அந்த வகுப்பு பற்றிய ஒரு அறிவிப்பு என்னங்கிறத சொல்றேன். தேர் ஆஃப்டர் வந்து நம்ம வால்நட்ட பத்தி இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லாத விஷயங்கள் அப்படிங்கிறத அதற்கு அடுத்து வந்து சொல்றேன். ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தோம் அப்படின்னா, கரெக்ட்டா வந்து கிளாஸ் முடிக்கிற வரையிலும் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து கிளாஸ் முடிக்கிற செகண்ட்ல வந்து கரெக்ட்டா வந்து வெளியில வந்து போயிடுவாங்க. ஆனா எப்போதுமே வந்து வகுப்பினுடைய இறுதி வரையில யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஸ்பெஷலான நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அதுக்கு வந்து ஆதாரமாக நம்ம இந்த ஸ்லைடுக்கு அப்புறம் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்ப என்னன்னா வந்து அடுத்த வரக்கூடிய சாட்டர்டே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மார்ச் மாதம் 8ஆம் தேதி. அங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்கும். இதுல வந்து ஈவினிங் 7 டூ 8ன்னு போட்டிருப்பேன். ஆனா கண்டிப்பா வந்து 7 டூ 8க்குள்ள முடியவே முடியாது. 7 டூ 8:30 அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணியிருக்கோம். மேபி மக்களுடைய எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து, எதிர் 8ஆம் தேதி இருக்கும். அப்படின்னா வந்து 8ஆம் தேதிக்கு அடுத்ததாக வரக்கூடிய சனிக்கிழமை அப்படிங்கிறது இருக்கும். இதுல ஒரு சிறிய திருத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க ஞாயிறு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஆக்சுவலி வந்து சண்டே தான் போடலாம் அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டேவா மாத்திட்டோம். அதனால வந்து இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு சிறிய திருத்தம். என்ன அப்படின்னா, இந்த சண்டே அப்படிங்கிறது இல்லாம, நமக்கு எவ்ரி சாட்டர்டே அப்படிங்கிற மாரி அமையும். சரி. ஸோ இப்ப இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இதோட மொத்தம் 12 கிளாஸஸ் அப்படிங்கிறது 12 வீக்ஸ் அப்படிங்கிற மாரி 3 மந்த்ல இருக்கும். ஸோ 12 வீக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரிஜினல் 12 வீக்ஸ் அப்படிங்கிறது இல்லாம, நம்ம ஃப்ளவர் ரெமடிக்கு சொன்ன மாதிரி தான் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறத மேக்ஸிமம் வந்து ஒரு 15 கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, அதோட ஃபீஸ் அப்படிங்கிறது ₹800 இருக்கும். டோட்டல் அந்த 12 கிளாஸுக்கான அல்லது 3 மந்த்துக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது ₹9600. கிளாஸுக்கான ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது ஆல்வேஸ் வந்து கிடைக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் இருக்கும். 3 மந்த் கோர்ஸா இருக்கும். ஸோ அதே போல வந்து டோட்டல் ஃபீஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 9600 அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதுல வந்து நமக்கு சிங்கிள் பேமெண்ட்டா வந்து யாராவது பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா, பே பல்க் பேமெண்ட் ஆஃப் ருபீஸ் 9000. ₹9000 மட்டும் நீங்க 12 கிளாஸஸ் அல்லது அந்த 3 மந்த் கோர்ஸ் அல்லது அந்த டோட்டலா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எந்த ஒரு வகுப்புல இருந்தோ அனைத்தையும் சேர்த்து ₹9000 மட்டும் பே பண்ணா போதும். ₹600 அப்படிங்கிறது இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்டா வந்து நீங்க பெற முடியும். அந்த இன்ஸ்டன்ட்டா வந்து ₹600 டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, இந்த சிங்கிள் பேமெண்ட்டா பண்ணக்கூடிய நபர்களுக்கு அடுத்ததாக ஃப்ரீ அரோமா தெரபி கிளாஸ் ஒர்த் ₹2200. ஸோ அரோமா தெரப்பி வகுப்பு வந்து 2200 ஒர்த் உள்ள அரோமா தெரப்பி வகுப்பு அப்படிங்கிறதையும் ஃப்ரீயாவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்போ இது ஆல்ரெடி வந்து அந்த அரோமா தெரப்பி வகுப்பு அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி எடுத்து முடிச்சிருக்கோம். அதோட ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறத ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா நம்ம ஃப்ளவர் ரெமடி கிளாஸ் முடியக்கூடிய தருணங்கள்லயே ஏதாவது ஒரு நாள் மட்டும் அந்த அரோமா தெரப்பிக்கான இன்ட்ராக்ஷன் செஷனாக நாம வந்து பார்க்க முடியும். ஸோ அப்போ கிட்டத்தட்ட இந்த ₹9600 நமக்கு 600 அப்படிங்கிறது இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஆகும். 2200 அப்படிங்கிறது அரோமா தெரப்பிக்காகவும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ₹2800 அப்படிங்கிறது நமக்கு டோட்டலி ஒரு நீங்க பேமெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ₹9000ல ₹2800 ஒர்த் இருக்கக்கூடிய ஒரு ஒரு புதிய விஷயம் அப்படிங்கிறது பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி கிளாஸ்ங்கிறது நமக்கு வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து ஆங்கிலம் இருக்கும். ஒரு சில இடங்கள்ல வந்து தமிழ் மொழியில தான் இருக்கும். ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தமிழ் இருக்கும். ஒரு சில ஸ்லைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில டெக்ஸ்ட் குடுக்குறது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு ஆங்கிலத்துல இருக்கும். மத்தபடி இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்ம இங்க குடுத்திருக்கிற மாரி தான். மிக எளிமையான, தெளிவான, நுட்பமான அப்படிங்கிற மாரி. அழகிய தமிழில் எளிய மிக மிக எளிமையான புரிதல் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பாக
இந்த வகுப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆஸ் யூஸ்வலா வந்து நம்ம பொதுவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், ஓல்டு க்ரோ வெர்சஸ் நியூ க்ரோ. இப்போ இதோட வால்நட் அப்படிங்கிறதோட தன்மை வந்து இங்க பெருசா வந்து நமக்கு தென்படும். ஏன்னா நமக்கு அந்த காகம் வந்து நீர் தேவைன்னா அது எப்படி அந்த பானையில வந்து கல்லை போட்டு நீர் மேல வந்து பின்னாடி குடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம இந்த ஓல்டு க்ரோ காகம் அப்படிங்கிற பேர்ல வந்து நம்ம சிறு வயதுல வந்து கதைகளாகவோ ஸ்டோரியாவோ வந்து கேள்விப்பட்டிருப்போம். பட் நியூ க்ரோ அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட்டட். அப்ப அந்த மாற்றம் அந்த அப்டேட்டோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த நியூ க்ரோ அப்படிங்கிறது இருக்கும். அதுக்காக சார் இந்த புது காகத்துக்கு வந்து கல்லு போட்டு நீர் எடுக்கிறதுலாம் தெரியாதுன்னு கேட்டீங்களா? கண்டிப்பா வந்து இந்த புதிய காகத்துக்கு வந்து தெரியும். பட் அதை விட இன்னும் ஸ்மார்டஸ்ட் வேல இப்ப இருக்கக்கூடிய காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி அதனால இந்த மாதிரியும் வாட்டர் வந்து குடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான். அப்ப நம்ம இந்த பேச்சுலர் எம்டி அப்படிங்கிறது வந்து நம்ம ஓல்டு அல்லது ட்ரெடிஷனல் மெத்தடாலஜில வெறும் அறிவை மட்டும் பயன்படுத்தி ப்ராக்டிகாலிட்டி ரியாலிட்டி அப்படிங்கிறத பெருசா வந்து நம்ம இல்லாமலேயே வந்து தெரிஞ்சு வச்சிருப்போம். அப்படிங்கிறது நமக்கு இந்த பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற மாதிரியும் இப்ப நாம இப்போ இந்த ஃப்ரீ செஷன்லயும் சரி அடுத்தடுத்து கத்துக்கக்கூடிய செஷன்கள் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூ க்ரோ மாதிரி நமக்கு வந்து இந்த ரியாலிட்டியான ப்ராக்டிகலான அப்டேட்டட் மாதிரியான விஷயங்களாக இருக்கும். அப்ப அந்த நியூ வந்து அப்டேட்ல வந்து இந்த ஓல்டு கான்செப்ட் எல்லாம் வராது, ஓல்டு கான்செப்ட் இருக்கும். அட் த சேம் டைம் நியூ ப்ராக்டிகல் அண்ட் ரியாலிட்டி கான்செப்ட் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ அதனால வாய்ப்பு இருப்பவர்கள் வந்து தாராளமா வந்து இதை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ ஸ்கிரீன்ல காட்டியிருக்கக்கூடிய 9441207711 இதான் வந்து என்னுடைய நம்பர். இதை நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நீங்க கால் பண்ணி என்னோட பேசலாம். அதே மாதிரி பேமெண்ட் யாராவது பண்ணணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா கீழே அது சேம் நம்பர் தான் வந்து நமக்கு ஜிபே, போன்பே, பேடிஎம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதுலயுமே வந்து நீங்க தாராளமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். சார் இது வந்து சிங்கிள் பேமெண்ட்டா என்னால பண்ண முடியாது, ஒருவேளை நம்ம 2 பேமெண்ட்டை பிரிச்சு வந்து ஒரு 5000 ஒரு முறையோ 4000 ஒரு முறையோ பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து நீங்க எத்தனை நாட்கள் அப்படிங்கிறது வந்து நீங்க சொல்லும்போது அது ஓகேவா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்க 2 இன்ஸ்டால்மெண்ட்ல கூட தாராளமாக பே பண்ணிக்கலாம். 2 இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்க அந்த 600 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். 2200 ருபீஸ் சொல்லக்கூடிய அருமை தெரப்பி கிளாஸ் அப்படிங்கிறதுமே ஃப்ரீயாகவே கிடைக்கும். சரிங்க சார், அவ்வளவெல்லாம் இப்போதைக்கு பொருளாதார சூழ்நிலை வந்து பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வீக்லி 800 ருபீஸ் ஒவ்வொரு வாரத்துக்கும் நீங்க 800 ருபீஸ் அப்படிங்கறத நீங்க பே பண்ணி இந்த ஒரு 3 மந்த் கோர்ஸ் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்ப இந்த வீக்லி பேமெண்ட்ல படிக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து அந்த 2800 ருபீஸ் ஒர்த்தா இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்க மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க டோட்டல் பேமெண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு? டோட்டலா அந்த 3 மந்த் கோர்ஸுக்கு நீங்க 9600 அப்படிங்கறது பே பண்ணிருப்பீங்க. அட் த சேம் டைம் நமக்கு இந்த அரோமா தெரப்பி ஒர்த் ருபீஸ் 2200 அப்படிங்கிற கிளாஸஸும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாம போகும். அப்ப அந்த எர்லியர் ஆக்சஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த ஃபுல் பேமெண்ட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு 2 பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது அடிஷனலா வந்து கொடுத்துருக்கோம். அதர்வைஸ் வந்து கிளாஸோட ஒர்த் அப்படிங்கிறது ஒரிஜினல் நமக்கு நீங்க வீக்லி பேமெண்ட் பண்ணாலும் சரி அல்லது பல்க் பேமெண்ட் பண்ணாலும் சரி எல்லாமே ஒரே விஷயம் தான். அப்ப அதற்கேற்ற அந்த குவாலிட்டி கண்டென்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்குமே இந்த 3 மாத வகுப்புல கிடைக்கும். ஏதாவது கேள்வி சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக என்னோட நம்பர்ல வந்து நீங்க எதிர் கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ தாராளமாக உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் பெருசா வந்து நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.